மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் தொனிக்க பண்ணும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இந்த வசனத்தை குறிப்பிடும் பொழுது விடுதலை வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். இதில் என்னென்னா, ஆண்டவருடைய ஜனங்கள் சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவங்கள ஒன்று சேர்ப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தடைகளை உடைப்பவர் அவர்களை நடத்தி அவர்கள் முன்னே நடந்து செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் நுழைந்து கடந்து போவார்கள். அவர்களின் அரசன் அவர்களின் முன்பு நடந்து போவான். கர்த்தர் அவரது ஜனங்களுக்கு முன்னால் இருப்பார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தடைகளை உடைப்பவர். அவர் தடைகளை நீக்கி அவங்களுக்கு முன்னால் நடந்து போகிறவர். அவர் தடைகளை நீக்கும் பொழுது அவருடைய ஜனங்களால் அவருடைய ஜனங்கள் வாசலால் நுழைந்து கடந்து போவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து செல்வார், கடந்து செல்வார். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதுமில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். நீங்கள் பாபிலோனை விடுவீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை அவசரப்படுத்தி வெளியேற்ற முடியாது. நீங்கள் வெளியே ஓடும்படி அவர்கள் உங்களை பலவந்தப்படுத்த முடியாது. நீங்கள் வெளியேறி நடப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு நடப்பார். கர்த்தர் உங்கள் முன்னால் இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்பக்கமும் இருப்பார். அவர் என்ன சொல்கிறார்னா, பாபிலோனை நீங்கள் விடுவீங்க. அவங்க உங்களை அங்கே இருந்து போங்க போங்க போங்கன்னு உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அவசரப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல அவங்க உங்களை வெளியேற்ற முடியாது. நீங்களாக தான் வெளியேறுவீங்க. அவங்க உங்களை பலவந்தப்படுத்த முடியாது. நீங்கள் வெளியேறி நடப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு நடப்பார். கர்த்தர் உங்கள் முன்னால் இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்பக்கமும் இருப்பார். ஆண்டவர் முன்னால் மட்டும் போகிறவர் கிடையாது, அவர் பின்பக்கமும் நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்து நம்மை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதே அதிகாரத்தில் அந்த 11வது வசனத்தை பாருங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். அதாவது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை எல்லாம் நீங்கள் ஓடி போகிறவங்க மாதிரி ஓடி போக மாட்டீங்க. உங்களை யாரும் பலவந்தப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்கள் முன்னால் இருப்பார். அவர் உங்கள் பின்னாலேயும் என்ன செய்வார், இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றணும்னா நாம் செய்ய வேண்டியது அசுத்தமானதை தொடாது இருக்கணும். அசுத்தமானதை தொடாது இருக்கணும். இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அந்த என்னாகமம் 11:18 வசனத்தை பாருங்கள். என்னாகமம் 11:18. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் இறைச்சி கேட்டீங்க, உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யும், இறைச்சி
கிடைக்கும். ஆனால் உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் சொல்கிறாரு. இது யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்ம நடுவில் தேவன் அற்புதங்களை செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தேவன் மாற்றணும்னா, முதலாவதாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேணும், அசுத்தமானதை தொடாது இருக்கணும், நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதை தான் வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம தேவனிடத்தில் இருந்து பரிசுத்தத்தை கேட்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும், ஆண்டவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போது நம்ம தேவ சமூகத்தில் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை விட்டு விடணும். அதை தான் தேவன் சொல்லுகிறார். சுத்திகரிப்பு என்கிறது அதுதான். நம்மளை சுத்திகரிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற அந்த பாவ காரியங்களை, பாவ ஸ்பாவங்களை நம்மை விட்டு அகற்றணும், நம்மை விட்டு நீக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம அப்படி சுத்திகரிக்கும் பொழுது, அதான் யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறணும்னா நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார், தடைகளை மாற்றுவார். இதே இது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இதை தான் நம்ம முதல்ல ஆண்டவர் சொன்னார், நம்ம சொன்னோம். அவர்களுக்கு முன்பாகவும் நடந்து போகிறார், பின்பாகவும் நடந்து போகிறார். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவம் இருக்குது. இதில் நம்ம 1வது வசனத்திலிருந்தே நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். இதில் என்ன முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி. அப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன செய்கிறார், பேசுகிறார். 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் சபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இங்கே மோசேட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த இடத்துல பாளையம் இறங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த பாளையம் இறங்கக்கூடிய இடத்த 2வது வசனத்தில் சொல்கிறாரு. 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். பார்வோன் என்ன சொல்லுவானா, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்களாம். எப்படி திகைத்து, அதாவது எங்கே போகிறது, அலைந்து திரிகிறார்கள். அதாவது திகழ்ச்சி பயத்தோட என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்ருக்காங்களாம், திகைத்து திரிகிறார்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு முன்பதாக என்ன இருக்கிறது, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, செங்கடல் அவங்களை என்ன செஞ்சிருச்சு, அடைத்து போட்டது. இவங்களால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படிங்கிறத யார் சொல்லுவா, பார்வோன் சொல்லுவான். அதாவது நம்ம எதிராளி நம்மளை குறித்து சொல்லலாம், ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. இப்போது பாருங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப
கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே போனாப்புல இவங்க ரொம்ப நல்லா ஆயிட்டாங்களா, அல்ல அவங்க நம்மளை பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட அங்கே என்ன செய்கிறது தெரிகிறது. அப்படி தான் இவங்க பரியாசம் பண்ணுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. 4வது வசனத்தை பாருங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, பார்வோனுடைய இருதயத்தை அவன் பின்தொடரும்படி நான் என்ன செய்வேன், அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன்னா நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறியும்படி அப்படி செய்வேன். அப்படி நான் செய்கிறதுனால அவன் சேனையின் மூலமாக, அந்த இராணுவத்தின் மூலமாக நான் இன்னும் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். இதை என்ன செஞ்சாங்கன்னா, தேவன் எங்கே பாளையம் இறங்க சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்கிறாரோ அந்த இடத்துல அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதாவது எனக்கு இதை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க. ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இங்கு ஆட்டுக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் உள்ள ஒரு காரியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆமே. அவர் இதில் வந்து என்னென்னா, ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக என்ன செஞ்சிருந்துச்சு, அறிந்திருந்தபடியால் நாம் கர்த்தருடைய சத்தத்தை நன்றாக என்ன செய்யணும், அறிந்து இருக்கணும். அப்படி அறிந்து இருக்கும் பொழுது தான் அவருக்கு பின்பாக நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அது மட்டுமல்ல, ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ எனக்கு ஆண்டவருடைய சத்தம் தெரிஞ்சாதான் நான் அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய முடியும், செவி கொடுக்க முடியும், கீழ்ப்படிய முடியும். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தேவன் தகர்த்து எறிவார். ஹல்லேலூயா. இதில் வந்து அதை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு, அவர் சொன்ன வார்த்தைக்கு, தேவனுக்கு அவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்தார்கள். அவர் கூறினபடியே அவர்கள் செய்தார்கள். அப்போ கர்த்தர் சொன்னபடி செய்யும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஓகே, இந்த யாத்திராகமம் 14:5 வந்துடலாம். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். இங்கே பார்வோனுக்கும் ஜனங்களுக்கும் இருதயத்தில் என்ன போராட்டம் வருது, மனம் வேறுபடுகிறது. எதுக்காக? நமக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. யார் நமக்கு வேலை செய்வா? அவங்களுடைய கேள்வியே அதுதான், யார் நமக்கு வேலை செய்வா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் எழும்புது. எழும்பினோன்னு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. 6வது வசனமும் 7வது வசனமும். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அதாவது பிரதானமான அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது ரொம்ப பெஸ்ட்டாக. ஏன்னா ரதத்தை பூட்டி போகும்போது இடையில எங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. எல்லாமே செக் பண்ணி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரதம், அது எத்தனையா, 600 ரதம். அந்த 600ஓடையும் என்ன செய்யலை, முடிக்கலை. அடுத்து சகல ரதங்களையும் என்ன செய்கிறாங்க,
ரதங்களையும் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளையும் என்ன செய்கிறாங்க? கூட்டி கொண்டு போனான். ஓகே, அடுத்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இங்கே பார்வோனின் இருதயம் கடினமாகிறது. அவன் பின்தொடர்றான். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் என்ன செஞ்சார்? புறப்பட பண்ணினார். அவர் அவங்களோடு இருந்து நடத்துகிறாரு. இந்த 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவங்க எகிப்தியர் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அப்புறம் அவனுடைய சகல குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் என்ன செஞ்சிட்டாங்களாம்? கிட்டினார்கள். அப்படி கிட்டினார்கள் அப்படிங்கிறது வந்த உடனே 10வது வசனத்தில் பாருங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்காங்க. பார்த்தா எகிப்தியர்கள் எங்கே வந்துட்டாங்க? கிட்ட வந்துட்டாங்க. முன்ன என்னது இருக்கு? செங்கடல். பின்ன பார்வோனின் சேனை. இப்போ இவங்களுக்கு என்ன வருது? பயம். பயம் வந்தோடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சும்மா இல்லை, 11 12 பாருங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். நாங்கள் செத்து போகிறத பார்க்கிலும் அடிமையாக வேலை செஞ்சிட்டு இருந்தது எங்களுக்கு எவ்வளவோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்படி கொண்டு அங்கே பிரேத குழி இல்லைன்ட்டு இங்கே கொண்டு எங்களை என்ன செஞ்சிட்ருக்கீங்க? கொல்லவா கொண்டு வந்தீங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு காரியத்தை செய்யும் பொழுது சில நேரங்களில் நம்ம போகிற பாதை தவறோ அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யும்? தோணும். அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பாஸ்டர் பேச்சை கேட்டு செஞ்சு, அந்த ஊழியக்காரர் பேசுனதை கேட்டு செஞ்சதுனால நமக்கு இவ்வளோ பெரிய இழப்புன்னு நம்ம சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்கிறாங்க. அதை மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. யார் பேச்சை கேட்டதுனால பிரச்சனை? மோசே பேச்சை கேட்டதுனால பிரச்சனை இவங்களுக்கு. இவங்க கர்த்தர் சொன்னாருங்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடுறாங்க? மறந்துடுறாங்க. இப்போ டக்குன்னு அவங்களுக்கு வர்றது யார் தான்? மோசே தான். மோசே பேச்சை தான் கேட்குறதுனால தான் இப்படி நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ 13வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. எப்படி ஒரு, அதாவது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை. நீங்கள் இனி என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. பயப்படாதீருங்க. நீங்கள் நில்லுங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? பாருங்க. 14வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க, நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறார்.
ஓகே, அடுத்து 15வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் என்ன செஞ்சிட்டேன், திட்டத்தெல்லாம் முன்னக்கூட்டியே உங்கள்கிட்ட என்ன செஞ்சிட்டேன், சொல்லிட்டேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொன்னாலும் அங்கே ஊழியக்காரனுடைய வேலை என்ன செய்கிறது இருக்குது. அது வந்து மோசைட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ உன் கோலை என்ன செய்யணும், ஓங்கி அங்கே சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இங்க மோசைட்ட சொல்றாரு, நீ உன் கோலை வந்து என்ன செய்யணும், ஓங்கி அந்த சமுத்திரத்தின் மேலே என்ன செய்யணும், நீட்டணும். அப்படி நீட்டும் போது அந்த சமுத்திரம் என்ன செஞ்சிடும், பிளந்துரும். பிளந்தா அங்கே, அதாவது பொதுவாகவே தண்ணி இருக்கிற ஒரு ஆற்று பகுதியோ அல்ல ஏதோ கெட்டி தண்ணி தேங்கி கிடக்கிற ஒரு பகுதியிலையோ அந்த தண்ணியை எடுத்து வெளியில் விட்டாலும் அந்த இடம் எப்படி இருக்கும், ஒரு சகதி போல் இருக்கும். அந்த சகதியெலாம் இல்லாமல் அந்த ஒரு ஈர மணலாவது என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இங்கே அவங்க எப்படி நடந்து போனார்களாம், வெட்டாந்தரையிலே நடந்து போனது போல் என்ன செய்வாங்க, போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இங்கே 17:18 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன். அடுத்து 18 சொல்கிறாரு, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள், அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் இதை என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த 20வது வசனத்தை பாருங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நம்ம 19 அப்பதே நம்ம வாசித்தோம் என்னன்னா, இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்போ இந்த பின்னால் நின்ன மேகஸ்தம்பம் எதுக்கு தெரியுமா? அந்த எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்றோட ஒன்று சேர்ந்துடக்கூடாது, அவங்க இவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அதுக்காக அது பின்னால் வந்து நிற்கி. அப்படி பின்னால் வந்து நின்னதுனால என்ன நடந்துச்சுன்னா, எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அது வெளிச்சத்திற்குரிய காரியம். ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்கள எப்படியாவது நம்ம பிடிச்சிருவோம், அவங்க அழிவை நம்ம பார்த்துடலான்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அது இரவு, அவங்களுக்கு அது இருளை போன்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கோ அது வெளிச்சமாக இருந்தது. 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இங்கே மோசே கர்த்தர் சொன்னபடி கையை என்ன செய்கிறான், சமுத்திரத்தின் மேலே நீட்டுகிறான். அப்பொழுது கர்த்தர் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணுகிறார். ஜலம் பிரிந்து போயிற்று. 22வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இங்கே வலது புறம் இடதுபுறம் ஜலம் அவர்களுக்கு எப்படி இருக்குது, மதிலாக இருக்குது. முன்னால் ஆண்டவர் போகிறாரு, பின்னாலையும் அவருடைய
மேகம் என்ன செய்கிறது இருக்கு. முன்னையும் பாதுகாப்பு, பின்னையும் பாதுகாப்பு, வலதுபுறமும் பாதுகாப்பு, இடதுபுறமும் பாதுகாப்பு. தம்முடைய ஜனங்களை அவ்வளவு பத்திரமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாதுகாத்து நடத்தி கொண்டு போகிறாரு. இவங்க அப்படி போகிறாங்க. 23. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இங்க எகிப்தியர்கள் வேகமாக பின்தொடர்றாங்க. அவங்க எல்லா குதிரை வீரரும் ரதம் எல்லாத்தோடையும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் அது எங்கே போயிட்டாங்க, இப்போ சமுத்திரத்தின் நடுவே. அதாவது சமுத்திரத்தின் ஓரத்தில் நின்னா கூட கடல் கொஞ்சம் இதாகுதுங்கும் போது எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், பின்னால் ஓடிடலாம். ஆனால் இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்க, நடுவே போயிட்டாங்க. அங்கேருந்து டக்குன்னு இவங்களால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நடுவே போயிட்டாங்க. இப்போ அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, நடு மத்தியில் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வருது, கலக்கம் வருது. என்ன செய்ய முடியும், கலக்கம் வர ஆரம்பிக்கி. இப்போ 25வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோടെ நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இங்க 24 சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சேனையை கலங்கடித்து. 25 சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அவங்க ஃபஸ்ட்டு எப்படி போகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து திரிகிறார்கள் அப்படின்ட்டு. இப்போ அவங்க நிலைமை என்னன்னா, வருத்தத்தோடே நடக்க பண்ணினார் ஆண்டவர். நம்ம கர்த்தர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமே ஆனால், நம்மளை பரியாசம் பண்ணவங்களை அவங்க கண்களுக்கு முன்பதாக நம்மளை கர்த்தர் தடைகளை மாற்றி ஜெயமாய் நடத்துவார். ஆனால் அவங்க வருத்தத்தை அனுபவிக்காங்க. இங்கே அவங்க வருத்தத்தை அனுபவிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓடிப்போவோம். எங்கே போய் நின்றுட்டு, சமுத்திரத்தின் நடுவாக நின்றுட்டு சொல்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு ஓடிப்போவோம். ஏன், இவங்க கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். அது எப்போ அறிகிறாங்க, அவங்க மூழ்கி போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அறிகிறாங்க கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார்ன்ட்டு. அவங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறாரு, எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இங்கே மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை எங்கே நீட்டணும், சமுத்திரத்தின் மேலே நீட்ட சொல்கிறாரு. நீட்டின உடனே என்ன ஆகுது, விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இப்போ மோசே கையை நீட்டினார். முதல்ல கையை நீட்டும் பொழுது சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. இப்போ கையை நீட்டினார். அவர் கையை நீட்டும் பொழுது சமுத்திரம் அது என்ன ஆயிற்று, திரும்பினது. அப்படி திரும்பவும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கடலின் நடுவே அவங்க சேனையை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஊழியக்காரனை, அதாவது மோசையை கை நீட்ட சொல்கிறார். வேலை என்ன செய்கிறது இருக்கு. சும்மா கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இங்கே மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு, நீ என்ன செய், கையை நீட்டு, இவன் நீட்டணும். அப்போ தான் அங்கே என்ன நடக்கும்,
கிரியை நடக்கும், தேவனுடைய மகிமை வெளிப்படும், தடைகள் நீங்கும். அப்போ கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது. எனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நான் என்ன செய்யணும். இங்கே மோசே செய்தார். அப்படி செய்யும் பொழுது அவங்க ஒருவனாகிலும் தப்பவில்லை. 29 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அங்கே அதுக்கு முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். ஆனால் எகிப்தியர்களோ செத்து அங்கே கரை ஒதுங்கி கிடக்கிறாங்க, செத்து கிடக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய மகத்தான கிரியையை அவருடைய கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது தடைகள் விலகுகிறது. ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கூடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல பாருங்க. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவங்க எதுக்கு கூட்டம் கூடுறாங்க? அவங்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அதுக்காக என்ன செய்ய போறாங்களாம்? ஒரு நகரத்தை கட்ட போறாங்களாம். வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை என்ன செய்ய போகிறாங்களாம்? கட்ட போகிறாங்களாம். இப்படி இந்த கூட்டம் கூடுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னென்னா, இப்படி அவங்க பேசுகிறாங்க. இதை கர்த்தர் பார்க்குறதற்கு கீழே கர்த்தர் இறங்கினார். அப்பந்தான் கர்த்தர் பார்க்கிறார், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய ஆலயத்தில் இப்படி ஒரு மனமாக கர்த்தரை உட்கார்ந்து என்ன செய்கிறது இல்லை, நம்ம ஆராதிக்கிறது இல்லை. ஆனால் இவங்க ஒரே கூட்டமாக, எதுக்குன்னா ஒரே கூட்டமாக கூடி நமக்கு பேர் உண்டாக. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன்னு சொல்கிறாரு. இதே வேலையை தான் லூசிபர் பார்த்தா, நான் என்ன செய்வேன்? வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேலே நான் என் சிங்காசனத்தை போடுவேன்னு சொல்லி அவன் நினச்சான். அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான். அதே வேலையை தான் இப்போ யார் பார்க்குறா? இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க. என்ன செய்கிறாங்க? நமக்கு பேர் உண்டாக. ஒருவேளை நம்முடைய திறமையோ, நம்முடைய ஆள் பலத்தையோ, நம்முடைய பண பலத்தையோ நம்ம பெருசாக சொன்னோன்னா நம்ம செய்கிற காரியம் வாய்க்காது. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்கு பேர் உண்டாக, நமக்கு பேர் உண்டாக. இவங்க அப்படி சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, அனைவருக்கும் ஒரே பாஷை. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் செய்ய நினைக்கிறத அது தடைப்படாது, நாங்கள் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்று அவங்க இருக்கிறார்கள். இதை கர்த்தர் அறிகிறார். அவர் இறங்கி வர்றாரு. அந்த 7வது வசனத்தில் பாருங்க, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இறங்கி போய்
ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். 8வது வசனத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். இங்க கர்த்தர் அவங்க பாஷையை தாறுமாறாக்கிட்டார். இப்போ ஒவ்வொரு பாஷை, ஹிந்தி பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, ஒரிசா, இன்னும் பல மொழிகள் என்ன செய்து இருக்குது. எல்லா மொழிகளும் பேசுகிறவங்க ஒரு இடத்துல கூடி நின்னா ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியுமா? புரியாது. சிலர் சொல்லுவீங்க, ஏன் செய்கையிலே பேசிக்கலாமேன்ட்டு. நான் சொல்கிறேன், செய்கையில் பேசினாலும் எல்லாமே எல்லாருக்கும் என்ன செய்யாது? புரியாது. வேறு ஒன்றும் இல்லை. சில நேரம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன்னா, என் மகிட்ட எதையாவது எடுத்துகிட்டு வா, இல்லை இதை செய் அப்படின்னு நான் ஒரு ஆக்ஷனில் இப்படி சொன்னேன்னா அவள் சொல்லுவா, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணீங்கன்னே எனக்கு புரியலை, நீங்கள் செய்கிற ஆக்ஷன் எனக்கு புரியலை, வாயை திறந்து எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள். அப்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க செய்கிற காரியம் தடைப்பட்டதற்கு காரணம் அவங்களுக்கு மகிமையை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும்னு இல்லை, அவங்களுக்கு மகிமையை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆகவே அவர்கள் செய்ய நினைத்த காரியம் தடை செய்யப்பட்டது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காம இதை நான் சாதிச்சிருவேன்னு நினச்சா அது செய்ய முடியாது. அந்த காரியம் தடைப்படும். ஆனால் தடைகள் மாற்றப்படணும்னா தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்வோம்னா நம்ம வாழ்க்கையில் தடைகளை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். யோபு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு சொல்றாரு, 42ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இது எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அறிந்திருக்கிறேன் அப்படின்னா அவரோடு அதிக நேரம் செலவழிக்க போய் தான் அதை என்ன செய்ய முடிகிறது? அறிந்து கொள்ள முடிகிறது. யோபுவை குறித்து பார்த்திங்கன்னா, அவர் ஆண்டவருக்கு அடிக்கடி என்ன செய்கிறாரு? பலி செலுத்துகிறாரு. ஆண்டவரோடு அவர் தன்னுடைய நேரத்தை என்ன செய்கிறாரு? செலவழிக்கிறாரு. இப்படிலாம் இருந்த நேரம்தான் அவருக்கு எல்லாமே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எல்லாம் இழந்து போன அப்போ அவனுடைய தோழர்கள், நண்பர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீர் பாவம் செஞ்சிருப்பேரு, அதனால் உமக்கு இப்படி பாடு, இப்படி பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மனைவி கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா இன்னுமாயா உன் உத்தமத்தில் நீர் உறுதியாக இருக்கிறீரு, இந்த தேவனை தூசித்து உம்முடைய ஜீவனை விடும், இன்னுமா ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம்? ஜெபம் ஜெபம் ஜெபங்கிங்க, உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம்? அதை நிறுத்துங்க. ஜோமனி எனக்கு பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் உங்களை விட்டு அகன்று போகும். இங்கே யோபு அவர் பிரச்சனையில் அதை தான் சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது அது தடைப்படாது, நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது. 12வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் சொன்னது, கர்த்தர் செய்ய நினைத்தது
தடைபடாது. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த 16-17 பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இங்கு யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 140 வருஷம் உயிரோடு இருந்து அவன் எத்தனை தலைமுறையை கண்டானா? 4 தலைமுறையை பார்த்து தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான், அதை விசுவாசித்தான். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் மாற்றினார், போராட்டத்தை மாற்றினார், வியாதியை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை மீட்டெடுக்கும்படி தேவன் உதவி செய்தார். இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய தடைகளை உடைப்பவராக, வசனம் அதை தான் சொல்லுகிறது, தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைப்பவர் அவர்களை நடத்தி அவர்கள் முன்னே நடந்து செல்கிறார். அவர்கள் போவார்கள், அவர்களின் அரசன் அவர்களின் முன்பு நடந்து போவான். கர்த்தர் அவரது ஜனங்களுக்கு முன்னால் இருப்பார். அவர் உங்கள் முன்னாலேயும் இருப்பார், பின்னாலேயும் இருப்பார். வலப்பக்கத்துலையும் இடப்பக்கத்துலையும் சூழ பாளையம் இறங்கி நம்மை தப்புவித்து பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைத்தெறிகிறவர். எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் எழும்பக்கூடாதப்பா ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய திறமை, எங்களுடைய ஞானம் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லைப்பா. எல்லாம் நீர் தருகிற, எல்லாம் நீர் தந்தவைகள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை சார்ந்து உம்மையே மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல உம்மை நன்றாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எல்லா காவலோடும் காத்து வழி நடத்தும். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே கிருபைகளை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இருக்கிற தடைகள் விலகுவதாக ஆண்டவரே. வியாதியின் நிமித்தமாய் தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய தடைகளை மாற்றுவீராக. கடன் பாரம் என்கிற தடையின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய கடன் பாரங்கள் நீங்குவதாக. வேலையின் நிமித்தம் வேலையில் உண்டாயிருக்கிற எல்லா தடைகளும் மாறுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் தடைப்பட்டு இருக்கிறார்களோ தடைகளை மாற்றுகிறவர் பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து சென்று தடைகளை உடைத்தெறிவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.